திருவாரூர் அருகே 7000 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த எள் பயிர் மழையால் சேதமடைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். விவரங்களை பதிவு செய்யலாம். விவசாயிகளினுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? பாலவேல், திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு கோடை சாகுபடியான எள் சாகுபடியில் 48,000 ஏக்கர் பரப்பளவுல விவசாயிகள் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில 35,000 ஏக்கர் எள் பயிர்கள் அறுவடை முடிவடைந்த நிலையில மீதமுள்ள 13,000 ஏக்கர் எள் பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்தன. இந்த நிலையில கடந்த ஒரு வார காலமாக விட்டு பெய்த கனமழையின் காரணமாக சுமார் 7,000 ஏக்கர் எள் பயிர்கள் முற்றிலுமாக அழுகியிருக்கிறது. இதனால் விவசாயிகள் மிகப்பெரிய அளவுல பொருளாதார இழப்பை சந்தித்திருக்கிறார்கள். நாம தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடம் திருவாரூர் அருகே தண்டலை பகுதி. தண்டலை, அதே போன்று நாங்கரை, பெருந்தரக்குடி, அம்மையப்பன், காட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 7,000 ஏக்கர் அந்த எள் பயிர்கள் முற்றிலுமாக மழை நீரில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகள் அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று கணக்கெடுப்பு நடத்தி விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கடந்த 2 தினங்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஏற்கனவே 5,000 ஏக்கருக்கு மேல் பருத்தி சாகுபடி என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது எள் சாகுபடியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஏக்கருக்கு 300 கிலோ எள் கிடைக்க வேண்டிய நிலையில தற்பொழுது 50 கிலோ கூட கிடைக்கக்கூடிய சூழல் விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆகையால் வேளாண் துறை அதிகாரிகள் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட இடத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை விவசாயிகள் வைத்திருக்கிறார்கள். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.